தமிழ் மன்றத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே வந்துள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் உள்ள நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த இடத்திலே 29வது ஆண்டு துவக்க விழாவிலே என்னை மதித்து என்னை உங்களிடையே உரையாற்ற வருமாறு அழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, காலம் மிக குறைவாக இருப்பதனால் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்களிடையே சொல்லிக்கொண்டு விடைபெறலாம் என்று கருதுகின்றேன். நீங்கள் அனைவரும் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால், பொங்கல் என்பது தமிழர் திருநாள் என்பது நம்முடைய குழந்தைக்கு கூட தெரியும். மீண்டும் சொல்லுகின்றேன், பொங்கல் திருநாள் என்பது நம்முடைய அனைத்து குழந்தைகளுக்கும் கூட தெரியும் இது ஒரு தமிழர் திருநாள் என்று. ஆனால் ஒருவர் என்ன சொல்லி இருக்கின்றார் என்பதனிலிருந்து இதனை துவங்க வேண்டும் என்று கருதுகின்றேன். நேரம் காலம் கடந்து கொண்டிருந்தாலும் இதை மட்டும் நீங்கள் கேளுங்கள். குழந்தைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் இதனை எப்படி பார்க்க போகிறீர்கள் என்று பாருங்கள். இன்னைக்கு சங்கராந்தி. ஒருவர் சொல்லுகின்றார், யார் என்பதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு சங்கராந்தி, மகர சங்கராந்தி என்றும் இதற்கு பெயர். பொங்கல்னும் சொல்லுவா. காத்தாலே எழுந்திருச்சு ஸ்நானம் செய்து புது வஸ்திரங்களை போட்டுண்டு சூரிய பகவானை சேவிக்கணும். எல்லோருக்கும் ஆசீர்வாதம். நாராயணா நாராயணா. இங்கு இருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய தகவல் ஒன்று என்னவென்றால், இதை பொங்கல்னும் சொல்லுவா என்று சொல்லுகின்றார்களே, இது பொங்கல் தானே? சங்கராந்தி, மகர சங்கராந்தி என்றெல்லாம் மாற்றி சொல்ல வேண்டும் என்றால் அதுல இருக்கிறது சூட்சுமம். இங்கு இருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவரும் பல ஆண்டுகளாக இங்கே இருப்பதனால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இந்த நிகழ்வு எப்படி நடக்கின்றது என்று. அந்த அடிப்படையிலே ஒரே ஒரு கருத்தை உங்களிடையே நான் சொல்ல விழைகின்றேன். என்னவென்றால், நீ வேறு நாங்கள் வேறு. இன்றைக்குத்தான் இது வாட்ஸ்அப்பிலே கலந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் தான் அந்த தகவலை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அதற்காக இதனை சொல்லுகின்றேன். சற்று செயல்படுங்கள். நீ வேறு நாங்கள் வேறு. நீ பகவத்கீதை, நாங்கள் திருக்குறள். மீண்டும் சொல்கிறேன், நீ பகவத்கீதை, நாங்கள் திருக்குறள். நீ சமஸ்கிருதம், நாங்கள் தமிழ். நீ நாடோடி, நாங்கள் பூர்வகுடி மக்கள். நீ ஓடுபவன், நாங்கள் பாடுபவர்கள். நீ பிறப்பால் பேதம் பார்ப்பவன், நாங்களோ பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவரை பின்பற்றுபவர்கள். உங்களுக்கு கடவுள்தான் எல்லாம், எங்களுக்கு இயற்கை மட்டுமே எல்லாம். உனக்கு சாணக்கியம் முக்கியம், எங்களுக்கு சர்வ முக்கியம். உனக்கு புராணம் முக்கியம், தீபாவளி உங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு வரலாறான பொங்கல் முக்கியம். ஆகையினால்தான் இந்த பொங்கல் நாளிலே நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். எனக்கு நேரம் கிடைத்தால் பின்னேரத்திலே வரக்கூடிய நேரத்திலே நான் உங்களிடையே சில கருத்துக்களை சொல்லி அமையலாம் என்று கருதி கொண்டு, நேரத்தின் காரணமாக இப்பொழுது இத்துடன் முடித்துக் கொண்டு அடுத்ததாக வரவிருக்கும் பேச்சாளர்களுக்கு வழிவிட்டு அமர்கிறேன். இந்த சிறப்பான இந்த மன்றத்திலே துவங்கி நடத்தப்பட்டிருக்கும் இதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.